சல்மோன் மீன் குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் இறக்கி டிஷ்ஷுக்குள்ளே எடுத்து வைப்போம். நாங்கள் என்ன வடிவாக கலர்ஃபுல்லாக கொதிச்சு கொண்டுட்டு மீன்லையும் இந்த புளி உப்பு எல்லாம் மூடி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நடுக ஸ்ரீலங்கா மீன் தானே குழம்பு வைக்கிறோம். இன்றைக்கி சல்மோன் மீனில் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மீனை முதல் நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். இதோட ஒரு தேக்கடி அளவு உப்பு சேர்த்துட்டு வடிவாக மேரினேட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் நேரடியாக பச்சையாக போட சின்ன பெரிய துண்டு மீனாக இருக்கிறபடியாக பிஞ்சு போயிடும். அதால் நான் இந்த மீனை சாதுவாக பொரித்து போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க இந்த குழம்பை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இன்னும் கொதிச்சிட்டுது, ஹீட்டை மீடியத்தில் வச்சுருங்க. இப்போ நான் இந்த மீனை இதுக்கு போட்டு வடிவாக பொரித்து எடுத்துட்டு அப்படியே குழம்பு வைக்க கூட நல்லா இருக்கும். இப்போ மீனை பொரிச்செடுப்போம். மீன் பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் அதை ஒரு கிச்சன் கவரில் எடுத்து வைப்போம். இப்போயே பாருங்கள், பொரிச்ச மீனே சாதாரண பிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ குழம்புக்குள்ளே போட்டால் அது எப்படி வந்திருக்கும். அதான் பொரிச்சு போட்டு போடுறது கொஞ்சம் நல்லா வரும். இந்த பொரிச்ச மீன் இப்போயே பாருங்கள் உடையுது. குழம்புக்கு போடுறது இன்னும் உடைஞ்சிருக்கும். கவனமாக எடுத்து கிச்சன் கவரில் போடுவோம். சட்டி அடுப்பில் வச்சு 2.5 மீசக்கிராண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்து வந்துட்டு நான் ஒரு தேக்கரண்டி வெந்தயம், தேக்கரண்டி கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். இதோட 3 பச்சை மிளகாய், 6 உள்ளியும் ஒரு துண்டு இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவேன். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கி வரைக்கும் 2 தக்காளி பழம், நான் 2 சின்ன தக்காளி பழம் எடுத்துனேன். அதையும் போட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும் வரைக்கும் நல்லா நாங்கள் இதை வதங்க விடுவோம். எல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வந்துட்டு நான் அதில் 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள், அதோட 2 தேக்கரண்டி கறி மிளகாத்தூள். இது மிக்ஸ் மசாலா தூள்ண்டா பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து நான் இடித்து வச்சுருக்கேன். இந்த சல்மோன் மீன் ஒரு மணம் மணக்கும், அதுக்காக வேண்டி இதில் ஒரு தேக்கரண்டி நான் போட்டுக்கொள்கிறேன். அதோட 1/4 தேக்கரண்டி அளவு மிளகுத்தூள், இதோட 2 தேக்கரண்டி தேங்காய் பால் பவுடரை நேரடியாக சேர்க்குறேன், கரைச்சி விட இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மிளகாத்தூள் இதை ஒரு நிமிஷம் இந்த சட்டியில் வாட்டுற மாதிரி இருக்கணும். இதோட நான் இப்போ மீனுக்கு மேற்கனவே உப்பு போட்டு பொரிச்சபடியாக 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்க்கணும். பார்த்துட்டு புளியும் விட்டப்பறம் நாங்கள் பேன் திருப்பி உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ 6 மீசக்கரண்டி அளவு புளி தண்ணி நான் இதுக்குள்ள விடுறேன். அதோட 4 மீசக்கரண்டி அளவு தண்ணியும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி கொதிக்க விடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணியோ தேங்காய் பாலோ சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றபடியாக இப்படியே விடுறேன். இப்படியே இருக்கிற நல்லா ஸ்லோ ஹீட்டில் நல்லா இந்த மீனில் இந்த மசாலா எல்லாம் ஊறுற அளவுக்கு அவியட்டும். இதோடு நான் சின்ன துண்டு ஒரு வெஜிடபிள் ஜூஸும் சேர்த்துக்கொள்வேன். இப்போ இன்னொரு காப்பி ரட்டிட்டு உப்பு பார்ப்போம். இந்த மீன் அவ்வளவு எல்லாருக்கும் இதில் குழம்பு வைக்கிறதுலாம் பிடிக்காது. நானும் பெரிய அளவில் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த சிஸ்டர் இன்லோ இதை வச்சு குழம்பெல்லாம் வச்சு தரோம், நல்லா இருக்குது. அப்போ
சரி நானும் வச்சு பார்ப்போம் தான் வைக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கலக்கையே இந்த மீன் உடைஞ்சி போயிடும். பொரிச்சு வைக்கவே உடையுது. உப்பு பொடி எல்லாம் ஓகேயாக இருக்குது. இனி நாங்கள் இறக்க சரியாக இருக்கும்.